Sound of music changes every 50 kilometer in India. காம்போசர் எஸ் தமன் வந்து சொல்லியிருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். ஒவ்வொரு 50 கிலோமீட்டர் தூரத்துலையும் அந்த இசையுடைய அமைப்பு மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ அந்தந்த ரீஜனுக்கு தக்கக்கூடிய இசை போடணும். இப்போ இளையராஜா சார் வந்து சாங்ஸ் வந்து தமிழ்நாட்டில் ஹிட் ஆகுதுன்னா ஆந்திராவில் ஹிட் ஆகுது, கர்நாடகாவில் ஹிட் ஆகுது. ஆனால் நார்த் இந்தியாவில் பெருசாக ஹிட் ஆகலைன்னா இந்த சவுத்துக்குன்னு இருக்கிற ஒரு லேண்ட்ஸ்கேப் மியூசிக் லேண்ட்ஸ்கேப்ல அவரது சூப்பர் ஹிட் ஆயிடுது. ஹிந்தியில ஆர்டி பர்மனுடைய ஏகப்பட்ட பாட்டுகள் வட இந்தியா முழுக்க ஹிட் ஆகும். ஆனா தமிழ்நாட்டிலேயோ ஆந்திராவிலேயோ பெருசா ஹிட் ஆகல. நிறைய பஞ்சாபி சாங்ஸ், லோக்கல் சாங்ஸ் வந்து பஞ்சாப்ல ஹிட் ஆகும், நார்த் இந்தியால ஹிட் ஆகாம இருக்கும். இதெல்லாம் மேஜர் லேண்ட் ஏரியாவில். ஆனா இவர் இன்னும் உள்ள போய் ஒவ்வொரு 50 கிலோமீட்டருக்கும் சேஞ்ச் ஆகுன்றாரு. இப்ப மதுரை சைட்ல இருக்கிற ஒரு சாங்கோட சில சாங் அந்த ஆரிராரோ ஓல்டு அந்த ஸ்லாங் எல்லாமே அது ஒரு மேஜர் ஹிட். அது வந்து குங்குதுலயோ நம்மளுடைய வட தமிழ்நாடுகள்லயோ இல்ல ஹிட் ஆகுதுல்ல. வட தமிழ்நாடுல இருக்க கானா சாங் வந்து தென் தமிழ்நாட்டுல வர்றதில்ல. அங்க இருக்க வயல் பாட்டுக்கும் இங்க இருக்கிற கானா பாட்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. ஆனா இதெல்லாம் கடந்து தமிழ் அப்படின்னு ஒரு ஒற்றுமை வருது, இதெல்லாம் கடந்து தென்னிந்தியான்னு ஒற்றுமை வருது, இதெல்லாம் கடந்து இந்தியாங்கிற ஒற்றுமை வருது. தனுஷோட ஒரு பாட்டு வந்து ஒய்திஸ் கொலவெறி வந்து நாங்க நார்த் இந்தியாவில் இருக்கும்போது அந்த பாட்டை திடீர்னு இன்னொரு நார்த் இந்தியன் பாடி கேட்கிறோம். அந்த மியூசிக் வந்து அது ஒரு பேன் இண்டியா ஹிட். அந்த மியூசிக்ல என்ன இருந்துச்சுன்னு ஒரு ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு பிஹெச்டியே பண்ணோம். ஆனா எல்லா இந்தியர்களுக்குமே பிடித்த பாட்டாக அது உருவாச்சு. அது பாதி இங்கிலீஷ் வார்த்தை இதனால சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, அந்த டோனோட அமைப்பு. சோ இதுதான் மொழியிலும், இதுதான் இசையிலும், இதுதான் உணவிலும், இதுதான் கல்யாணங்களிலும், இதுதான் மனித உணர்வுகளையும் இருக்கு. ஒரு காலங்காலமாக ஒரு 50 கிலோமீட்டருக்கு மாறிட்டே இருக்கு. இதை கன்சாலிடேட் பண்ணி ஒரு நாடாக உருவாக்கும் பொழுதுதான் அந்த நாடு ஒரு பலம் பெறுகிறது. இதை பிரிக்கும் போதெல்லாம் நாடு பிரிவினை ஆகிறது. சோ நான் எப்படி யோசிக்கிறேன்னா, இந்தியாவை இணைக்கிற இசையும் நான் உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு இடத்துக்குமான இசையும் உருவாக்கி கொண்டிருக்கணும். அதுக்கான சாத்தியக்கூறுகள். அது மாதிரிதான் மொழி, அது மாதிரிதான் நாகரிகங்கள், அது மாதிரிதான் உடைகள். இந்தியாவை இணைக்கிற உடையும் வேணும், அந்தந்த ரீஜனை இணைக்கிற ரீஜனுக்கான ஸ்பெசிபிக் உடைகளும் தொடர்ந்து இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கணும். அப்படிதான் நம்ம ஒரு பெரிய நாகரிகத்தை உருவாக்க முடியும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.